கடந்த வருடம் நடந்த எம்பி தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்தது. சில தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. ஆனால் கமலுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எனவே மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவது என உடன்பாடு கையெழுத்தானது. எனவே தேர்தலில் போட்டியிடாமல் தமிழகம் முழுவதும் கமல் கட்சி பிரச்சாரம் செய்தது. இந்நிலையில் வைகோ, அன்புமணி, பி. வில்சன், எம். சண்முகம், என். சந்திரசேகரன், எம். முகமது அப்துல்லா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27 முடிவடைகிறது. புதிதாக 6 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 19 தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2 ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தரப்பிலிருந்து அன்புமணி, என். சந்திரசேகரன் ஆகியோரும் திமுக சார்பில் மற்ற 4 பேரும் எம்பியாக தேர்வாகினர். பொதுவாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில் திமுகவுக்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு 2 உறுப்பினர்களும் தேர்வு பெறும் நிலை உள்ளது. அந்த வகையில் பாமகவில் அன்புமணிக்கு இந்த முறை வாய்ப்பு குறைவு என்பதால் 2 இடங்களையும் அதிமுகவே நிரப்ப உள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவியை அதிமுக தங்களுக்கு கொடுக்க இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தேர்ந்தெடுத்தால் விஜய பிரபாகரன் எம்பியாக வாய்ப்புள்ளது. திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனும் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் முகமது அப்துல்லாவும் மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுமா என்பது தெரியவில்லை என்றும் தகவல்கள் கசிந்தன. இந்நிலையில் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கமலுக்கு திமுக ஆதரவில் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எம். சண்முகத்திற்கு பதில் கமல் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் கூறப்பட்ட நிலையில் தற்போது கமல்ஹாசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே போல பி. வில்சன், எஸ். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதாவது பி. வில்சனுக்கு மட்டும் மீண்டும் சீட் வழங்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவில் மற்ற இருவரும் புதிய முகங்கள் ஆவர். இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயம் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் பெறப்படும் என்று அறிவித்துள்ளார். மகனுக்காக தீவிரமாக மல்லுக்கட்ட முயற்சி செய்துள்ளார். நிச்சயம் அவருக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தேமுதிகவில் நிலவி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.